வெல்கம் டு என்டர்டைன்மெண்ட் வேர்ல்ட் சேனல். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வந்து கல்கி பட ரிவ்யூ. இது வந்து டைரக்ட் பண்ணது வந்து பிரபீன் பிரபாரம். இது வந்து ஒரு ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் படம். டியூரேஷன் வந்து 113 நிமிஷம். ரிலீஸ் ஆச்சு வந்து 8th August 2019. காஸ்டிங் பார்த்தோம்னா டொவினோ தோமஸ், SIKL கல்கி நடிச்சிருப்பார். சிவாஜித் பத்மநாபன் வந்து அமர்நாத் நடிச்சிருப்பார். சம்யுக்தா மேனன் வந்து டாக்டர் சங்கீதாவை நடிச்சிருப்பாங்க. வினி விஷுவலால் வந்து அப்புவா நடிச்சிருப்பார். சுதீஷ் வந்து அப்துல்லாவை நடிச்சிருப்பார். சஜித் குரூப் வந்து சூரஜை நடிச்சிருப்பார். ஹரிஷ் உத்தமன் வந்து உமரை நடிச்சிருப்பார். ஸோ இது வந்து ஆக்சுவலி ஒரு மலையாள படம். ஸோ இது வந்து கதை நடக்கும் வந்து கேரளா தமிழ்நாடு பார்டரில் இருக்க நாஞ்சிக்கோட்டைன்னு ஒரு இடத்துல. அங்கே வந்து டிவைபி இந்த லீடராக இருக்க அமர்நாத் வந்து தன் அடியாட்களும் தன் சகோதரர் கசின் எல்லார்ட்ட கண்ட்ரோலும் வச்சுக்கொண்டு போலீஸ் எல்லாரையும் ஆக்கள் எல்லாரையும் வந்து பயமுறுத்தி தன் கண்ட்ரோலுக்கெல்லாம் ஃபுல்லாக வச்சுருப்பார். ஸோ அங்கே வந்து ஃபுல்லாக அடியாக்களும் அவருக்குள்ள வந்து கன் ப்ரொடெக்ஷன் அப்படியெல்லாம் நடக்கும். அதோட பாதி ஊராக்களை வந்து அடித்து துரத்தி சேரிபுரத்துக்கு அனுப்பிடுவார். ஸோ ஃபுல்லாக அவர்கிட்ட ராஜ்யம் தான். ஸோ அவர்கிட்ட ராஜ்யத்துக்கு எதிர்த்து அவர்கிட்ட கட்சியை எதிர்த்து வந்து ஒரு ஆள் போராட்டம் செய்வார். வேறு யாரும் இல்லை, லக்ஷ்மணன் ஒரு ஆள் தான். ஸோ படம் ஸ்டார்டிங்லேயே வந்து அவர் வந்து அவர்கிட்ட அமர்நாத்துக்கு எதிராக வந்து ஆக்களை திரட்டி வந்து அந்த கட்சி மீட்டிங் நடத்துகிற மாதிரியும், அந்த மீட்டிங் எண்டிங்கில் வந்து அமர்நாத் இந்த மெயின் அடியாளான உமரை வச்சு அவர்கிட்ட டீமையும் வச்சு லக்ஷ்மணன் வந்து கொலை செய்கிறாங்க. ஸோ அந்த டைம் எஸ்ஐயாக இருக்கிற நாஞ்சிக்கோட்டை எஸ்ஐயாக இருக்கிற விசாகன் வந்து தன்னால் ஒன்றும் செய்ய முடியல, கவலைப்படுவார். ஏன்னா ஃபுல் போலீஸ் கண்ட்ரோல் எல்லாம் வந்து அமர்நாத்துக்கு கீழே இருக்கும். ஸோ அவர்கிட்ட டோட்டரும் வந்து இதை பற்றி அவருக்கு சொல்லி கவலைப்படுவார். ஸோ தன்னால் ஒன்றும் செய்ய முடியும்னு மனமுடைஞ்ச விசாகன் வந்து தான் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து சூசைட் பண்ணிடுவார். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து யாருக்கும் எதிர்பார்க்காத விதமாக தான் பேரில்லாத எஸ்ஐ வந்து அவங்களோட ஹீரோ டொவினோ தோமஸ் வந்து வருவார். அவர் வந்து சிம்பிளாக கேன்னு தான் எல்லோரும் கூப்பிடுவாங்க. அவர்கிட்ட ஆக்டிவிட்டி ஃபுல்லாக வந்து முதல் எஸ்ஐலேருந்து டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வந்தோடனே வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே இருக்கிற அடியால் வந்து அமர்நாத் அடியாலை வந்து நெருப்பு வச்சு எரிச்சிருவார். ஸோ அதுக்கப்புறம் வந்து தன் போலீஸ் டீமை வச்சு கொண்டு அந்த சிட்டியை கிளியர் பண்ணுவார். கொஞ்சம் கொஞ்சமாக அமர்நாத் அடியாக்களை எல்லாம் மிரட்டி அடித்து பேசி. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து அமர்நாத்துக்கு சொந்தமாக இருக்க மேனுஃபேக்சர் ஃபேக்ட்ரிக்கு போய் அங்கே வந்து அப்பக்குட்டியோட பேசி அவர் வந்து அப்போவோட பேசி அவர் வந்து எல்லாத்தையும் நிப்பாட்ட சொல்லுவார். ஸோ படத்தை மிச்ச கதை வந்து அவர் வந்து எப்படி அமர்நாத் வந்து வித்தியாசமான ட்ரபிள் எல்லாம் எதிர்கொள்கிறாரு, தன் டீமை வச்சு எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு, கடைசி வரைக்கும் அமர்நாத் எதிர்க்கிறாரா இல்லையா, எப்படி சேலஞ்ச் எல்லாம் ஃபேஸ் பண்ணி ஆக்களை காப்பாற்றுறாரு, ஆக்களை மறுபடியும் தன் இடத்துக்கு இந்த நாஞ்சிக்கோட்டை கூட்டிகிட்டு வராரு. அப்படி இதாண்ட தான் மிச்ச கதை. ஸோ படம் ஃபுல் ஆக்ஷன் படம், அதோட த்ரில்லிங்காகவும் இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் ஆக்ஷன் படம் பிடிக்குமோ கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதோட இந்த படம் ரிவ்யூ பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து எந்த சேனல் மெட்ட பட ரிவ்யூஸ் இந்த லிங்க்ஸும் போட்டிருக்கேன். ஃப்ரீ டைம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதோட மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அப்டேட்ஸ் குயிக்காக கிடைக்கும். ஸோ இன்னொரு பட ரிவ்யூவில் சந்திப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.